ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயில் காலம் வந்துடுது. வடகை ரெடி பண்ணிடலாமா? 1 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கிக்குவோம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து க்ளீன் செய்துட்டு மிக்ஸி ஜாரில் போடலாமா. நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, அதனால் அருவாமனையால் கட் பண்ணிவிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு பல்ஸு கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். பெரிய அகல பாத்திரத்தில் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள்லேருந்து ஆரம்பிப்போம். 1 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். பிறகு தட்டி வச்ச பூண்டு 1/4 கிலோ பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். சில பேருக்கு பூண்டு நிறைய தேவையில்லைனா 200 கிராம் சேர்த்துக்கலாம். அடுத்து கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருவோம். அடுத்து உளுந்து 50 கிராம் சேர்த்துடலாம். வெந்தயம் ஒரு 25 கிராம் சேர்த்துக்குவோம். ஜீரகம் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். கடுகு ஒரு 30 கிராம் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இவங்க எல்லாரையும் சளிக்கரண்டியால் கிளறுனா சரியாக கிளற முடியாது. நல்லா கையை கழுவிட்டு கையால் நல்லா கிளறி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கையை உள்ளே விட்டுட்டு கிளறி நல்லா அழுத்தி வச்சிடணும். ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி ஓவர் நைட் ஃபுல்லாக மூடி வச்சிடணும். காலையில் வெயில் வந்த பிறகு மெத்தையில் 2 தட்டில் தூவி விட்டுட்டு 2 நாள் வரை தட்டில் காய வச்சிடணும். ஒரு வரமிளகாய் வைத்து வடகம் நல்லபடியாக ரெடி ஆகணும் வேண்டி மிளகாய் வச்சு காய வைக்கணும். கலர் மாறின பிறகு அதே பெரிய பாத்திரத்தில் கொட்டி 50 விளக்கெண்ணெயை வாங்கி நல்லா சுற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடணும். மறுநாள் காலையில் எடுத்து விளக்கெண்ணெயை சேர்த்து மறுபடியும் உருண்டை பிடிச்சிடணும். இதே போல் 3 நாளைக்கு செய்யணும். நல்லா இப்போ காய வச்சிடணும். 10 நாள் வரை காய விட்டு எடுத்து வடகை ரெடி ஆகிடும். நம்ம உருண்டையாக வச்சுக்கலாம், உதிரி விட்டு காய வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். 1 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, குருமா குழம்பு தாளித்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.